السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله تعالى وبركاته. صلوا على النبي. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. نحمده ونصلي على رسوله الكريم. நம்ம எல்லாம் முஃமின்களாக முஸ்லிம்களாக படைத்து தன் ஹபீப் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்திலே நம்மையும் இணைத்து கொண்டானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். மேலும் காமிலான ஷேഖுமாருடைய தொடர்பை கொடுத்து லஸ்ஸத்தே மஇயத், லஸ்ஸத்தே ஐனியத், லஸ்ஸத்தே உலூஹியத்தை சுவைக்க செய்தானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இந்த ஞானங்களை நமக்கு பரிசாக கொடுத்த நம்முடைய ஷேഖுமார்களை அல்லாஹ் தஆலா அவனுடைய கருணையில் என்றென்றும் நிலைத்திருக்க செய்வானாக. அவருடைய ஃபைசானை இந்த முழு உலகத்திற்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சேர்ப்பிப்பானாக. தய்யிபாத் கௌசி நம்முடைய தாதா பீர் சையதுனா கௌசி ஷாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் படித்த அந்த ஒரு பாடல் இன்ஷா அல்லாஹ் கேட்போம். मुझको खुद से भुला दिया किसने, मुझको खुद से भुला दिया किसने, उनको खुद में दिखा दिया किसने, मुझको खुद से भुला दिया किसने, मुझको खुद से भुला दिया किसने, என்னை நானே மறந்து விடும்படி என்னை ஆக்கியது எஜமான ஷேഖனாமே உங்களை என்று வேற யார்? நீங்க என்னை அப்படி ஆக்கிட்டீங்களே, எப்படி ஆக்கிட்டாங்க நம்ம சர்க்கார் நாயகம் பைஜ் நாயகம் நம்மளை எப்படி ஆக்கிட்டாங்க? நானே என்னை மறந்து விடும்படி ஆக்கி விட்டார். எது எடுத்தாலும் நான் நான் நின்றேன். எப்ப பார்த்தாலும் நான் நான் நான், எது செய்தாலும் நான். எதை பார்த்து கொண்டிருந்தேன்? என் சொத்துது, நான் என்னது, நான் என்னது, இது நான் என்னது, இது செய்தது நான், இது என்னுடையது. வீடு என்னது, வாசல் என்னது, அது என்னது, இது என்னது, மனைவி என்னது, பிள்ளைங்க என்னது, கையில போட்டு வச்சிருக்கிற வாட்சி என்னது, பேனா என்னது, எல்லாம் என்னது. மை और हमेरा, मैं और मेरा, हम और हमारा. जब तलक मैं रहा और हमारा रहे, या खता हो गया या दगा हो गया. कलिमा இதுவரை நான் 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 என்னது 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 என்னதோ எல்லாமே நாம் பெரும் தவறிலே இருந்து விட்டோம். அல்லாஹ் சொல்றான் இது என்னதுன்னு, நாம சொல்றோம் இது என்னதுன்னு. அப்ப நம்ம எதுல இருக்கிறோம்? கிதுபில் இருக்கும், பொய் சொல்றோம். வீடு என்னதுங்கிறோம், அல்லாஹ் சொல்றான் என்னதுங்கிறோம். அப்ப நம்ம பொய்யில உட்கார்ந்து இருக்கோம். நம்ம வார்த்தையும் பொய், நம்ம ஹாலும் பொய், நம்ம நினைப்பும் பொய். இம்மின் ஷையின் இல்லா இந்தனா ஹஸாயினுஹு, எந்த வஸ்து இருந்தாலும் அந்த வஸ்துடைய பொக்கிஷம், அதனுடைய மொத்தம் என் கையில் இருக்குன்றான். லஹு முல்கு ஸமாவாத்தி வல் அர்த், வானம் பூமியுடைய அத்தனை அரசாட்சியும் என் கையில் இருக்குங்கிறான். லஹு மாஃபி ஸமாவாத்தி வல் அர்த், வானம் பூமி இருக்க அத்தனை வஸ்துவும் எனக்கு தான் சொந்தம்ங்கிறான். வலில்லாஹி ஹஸாயினு ஸமாவாத்தி வல் அர்த், ஹஸானத்தாவே மொத்த ஹஸானா, மொத்த பொக்கிஷம் என் கையில் இருக்குங்கிறான். வலில்லாஹி மாஃபி ஸமாவாத்தி வல் அர்த் வமா பைனமா வமா தஹத ஸரா, வானம் பூமி நடுவுல உண்டான தஹத ஸரால, பூமிக்கு அடியில பாதாளத்தில் இருக்கிறது, பூச்சி பட்டிலிருந்து தங்கம் வெள்ளியிலிருந்து அத்தனை எனக்கு தான் சொந்தம்ட்டான். பியதிஹில் முல்க், அத்தனை அதிகாரம் என் கைவசம் தான் இருக்கிறதுன்றான். இப்ப நீ சொல்ற ஏன் கைவசம்? இந்த வீடு இருக்குது,
என் கைவசம் இந்த நாடு இருக்குது, என் கைவசம் எம்எல்ஏ பதவி இருக்கு, என் கைவசம் தான் ஊர் இருக்கு, அத்தனை பேருடைய புடி என் கையில இருக்கு, என் குடும்பம் நான் தான் நடத்துறேன், என்ன சொல்ற எல்லாம் பொய். தெரிஞ்சுங்களா? உன் சாமானத்தை, உனக்கு சொந்தமானதை, உன் வீட்டை, உன் பேனாவோ உன் பென்சிலை எவனா தன்னுதுன்னு சொன்னா முறைக்கிற அவன ஜி உன் பேனா கொடுங்க அப்படின்னு கேட்டேன். எழுத போறாங்கன்னு பேனா கொடுத்தீங்க. என் பேனா நல்லா இருக்குங்களா அப்படின்னு நான் சொன்னேன். இதே என் பேனா நல்லா இருக்கா அப்படின்னு. இவங்க வேணா என் முறியதா இருக்கிறாங்க, நிறைய சந்தோஷப்பட்டுக்கலாம், சர்க்கார் என்னுடைய பேனாவை தங்க பேனான்னு சொல்றாங்க அப்படின்னு. ஒரு மாணவர் பேனா கொடுப்பா, ஒரு நிமிஷம் வாங்கினாரு. வாங்கிட்டு இது என் பேனா சரியா அப்படின்றாரு. என்ன சொல்றோம், புள்ளாச்சுன்னு ஒன்று விடுவா இருக்கிறது கவுனில புலேர்னு ஒன்று விட்டு குடுறா மொத்தம் வாங்கி கொடுத்தாராக்கு வந்துட்டான். கேட்டான், சரி ஏதோ அவசரத்துக்கு எது நான் போட்டு கொடுத்தேன். ஏன் பேனா அவன் ஏன் பேனா என்ன சொல்லுவான் இல்லையா மனுஷன் ஜி, வச்சுக்குவான் இல்ல மனுஷன் சாதாரண. அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அவனுக்கு சொந்தமானதை நம்மளுதுன்னு சொன்னா பொய் மட்டும் இல்லாது, அது சுல்ம், அது அநீதி, அது அநீதியே இல்லையா? அது அவனுடைய இதை நம்மளுதுன்னு சொன்னா சுல்ம் இல்லையா? அது அநீதி இல்லையா? அவனுடைய இதை நம்மளுதுங்கிறோம், அவனுடைய அஃஆல நம்முடைய அஃஆலுங்கிறோம். அவன் சொல்றான் அவ குன்னா ஃபாயிலூன், செயல்படுபவன் நான் தான், நாடியது அனைத்தையும் நடத்துபவன் நான் தான், செயல்படுபவன் நான் சொல்றான் அல்லாஹ் தஆலா. செயல்பாட்டுக்கு தேவையான குவத்து எனக்கு தான் சொந்தங்கிறான். அன்னல் குவத்தில் இல்லாஹி ஜமீஅன். நீ நான் அதை கிழிட்டனே, நான் இதை கட்டனே, நான் இதை கிழிச்சேன், நான் அதை செஞ்சேன், நான் இதை செஞ்சேன், அஞ்சலா ஓம் பவரை காட்ட நினைக்கிற. நான் பயான் செஞ்சேன், நான் என்னுடைய எழுத்தாற்றல் என்ன, பேச்சாற்றல் என்ன, நான் தர்மம் செஞ்சேன், நான் அப்படி செஞ்சேன், நான் இப்படி செஞ்சேன். இது பொய். இது நீ செஞ்சேன்னு சொன்னவங்க சாதிகீன், சாதி. இதெல்லாம் ஒண்ணுதுன்னு சொன்னவங்க சாதிகீங்க, உண்மையாளர்கள். ஆனா அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு உண்மையாளர்களோடு இருங்கள் அப்படின்னா. குனுமா சாலிஹீன் ஏன் சொல்ல? குனுமா சாலிஹீன்களோடு சேர்ந்திருங்கள், நல்லடியார்களோடு சேர்ந்திருங்கள். சாலிஹீன் யாரு? இன்னல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத், ஈமான் கொண்டு நற்காரியம் செய்தவர்கள் சாலிஹீன்கள். அப்ப அல்லாஹ் சாலிஹீன்களோடு சேர்ந்திருங்கன்னு சொல்லல, குனுமா சாலிஹீன். ஆனா அல்லாஹ் அப்படி சொன்னா குனுமா சாதிகீன். ஏன் சாலிஹீன் சொல்ல சாதிகீன் ஏன் சொன்னா? அமலு சாலிஹா, சாலிஹான அமல் செய்யுங்கள். குலு வஷ்ரபு, யா அமலு சாலிஹா எங்க வருது? யா அய்யுஹர் ருசுல் குலு மினத் தய்யிபாத்தி வ அமலு சாலிஹா. நல்லது சாப்பிடுங்க, ஹலாலான சாப்பிடுங்க, நல்ல காரியம் செய்யுங்க, நற்காரியம் செய்யுங்கள். நற்காரியம் செய்தவர்களோடு நீங்க சேர்ந்திருங்கள் சொல்ல நல்லதுல்ல. யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வ கூனு மஅஸ் சாலிஹீன். ஆனா எப்படி சொன்னாரு? யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வ கூனு மஅஸ் சாதிகீன், உண்மையாளர்களோடு சேர்ந்திருங்கள் அப்படின்னு. அப்ப சாலிஹீன்கள் யாரு, சாதிகீன்கள் யாரு? ஏன் சாலிஹீன்கள் சொல்ற சாதிகீன்கள் சொன்னாங்க சொல்லுங்க பை. என்ன சாலிஹீன்ங்கிறது ஹாஸ், சாதிகீன்ங்கிறது ஆம். சாலி மர்தபைய ஜிஸ்ம்ல நல்ல அமல் செஞ்சார், அவர் சாலிஹீன் அந்தஸ்து வந்துடுறாரு. மர்தபைய கல்புல நல்ல அமல் செஞ்சாரு, மர்தபைய கல்புல அவர் சுஹதாக்களுடைய அந்தஸ்துக்கு வந்துடுவார். மர்தபைய ரூஹுல நல்ல அமல் செய்வாரு, அவர் முகர்ரபீன்கள் வந்துடுவார். மர்தபைய சிறு நல்ல அமல் செய்தார், சித்தியகீன்கள் வந்துடுவார். சித்தியகீன் வ ஷுஹதாஇ வ சாலிஹீன். இந்த நாலுலயுமே நல்ல அமல் செஞ்சாரு, அவர் சாதிகீன்கள் வந்துடுவார். ஏன் அப்படின்னு கேட்டா, அவர் மர்தபைய ஜிஸ்முலின்னு என்னது இல்ல அல்லாதுங்கிறாரு, உண்மை சொல்றாரு. மர்தபைய கல்புல ஏன் ஃபேல் இல்ல அல்லாவுடைய ஃபேல், ஏன் குவத்து இல்ல அல்லாவுடைய குவத்துங்கிறாரு.
மர்தபை ஹகீகத்துல வந்தார், மர்தபை சிஃபாத்துல வந்தார். ஏன் சிஃபாத்துல அல்லாவுடைய சிஃபாத்துங்கிறாரு? மர்தபைய உஜூதுல ஏன் உஜூதுல ஹக்குடைய உஜூதுங்கிறாரு? இப்ப அவர் சாதிகீன்களை வந்து செஞ்சாரு. அப்ப சாதிகீன்கள் பேருடையவர்கள் சித்திகீன்களா இருப்பார்கள், சுஹதாக்களா இருப்பார்கள், முகர்ரபீன்களா இருப்பார்கள், சாலிஹீன்களா இருப்பாங்க. ஆனா சாலிஹீன் என்ற அந்தஸ்துடையவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு சாலிஹீன்கள் தான். அது அங்க யகுனு மஅ சாதிகீன், சாதிகீன்களில் நீங்கள் சேர்ந்திருங்கள் அப்படின்னு சொல்லி ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எல்லாரும் துஆ செய்றாங்க. வதவஃபனி முஸ்லிமன் வல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். யா அல்லாஹ், ஜி நீ என்னை முஸ்லிம்கள் என்னை முஸ்லிமாக என்னை மரணிக்க செய்வாய், உன்னுடைய சாலிஹா நல்லடியார்கள் என்னை சேர்த்துக் கொள்வாய். ஏங்க அப்படி சொல்றாங்க சாலிஹீன்கள்னு? என்ன சொல்லியிருக்கலாம்? ஜி வதவஃபனி முஸ்லிமன் வல்ஹிக்னி பிஷ்ஷுஹதா வல்ஹிக்னி பிஸ்ஸித்தீகீன். சொல்லிருக்கலாம்ல. சாலிஹீன்களுடைய அந்தஸ்து 4வது சொல்றான் அல்லாஹ் தஆலா சொன்னான். உலாயிக மஅல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். நபி அப்ப நபிமார்களுடைய அந்தஸ்து, சித்திகீன்களுடைய அந்தஸ்து, ஷுஹதாக்களுடைய அந்தஸ்து, சாலிஹீனுடைய அந்தஸ்து இருக்கா இல்லையா? அப்ப ஏன் அல்லாஹ் உன் சாலிஹீன்களை சேர்த்துக்கலாம் ஏன் சொன்னாங்க? தவஃபனி முஸ்லிமன் வல்ஹிக்னி பில் பில் பின் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன் சொன்னாங்க. சித்திகீன் சொல்லலாம் இல்ல, ஏன் சாலிஹீன் சொன்னாங்க? யாரு? யூசுப் அலைஹிஸ்ஸலாம். விளங்குங்களா? ஏன்னா ஷேகுமார்கள்ட்ட போய் வாசல்ல நிற்கும் போது, எஜமானே உங்க வாசல் தெருவுல எனக்கு வந்து வாசல் படியில உட்கார்ந்துக்க அனுமதி கொடுங்கன்னு கேட்கணும். எஜமானே நீங்க உட்கார்ந்து இருக்க சிம்மாசனத்தை பக்கத்துல இடம் கொடுங்க, நீங்க உட்கார்ந்து இருக்க சேர்ல கொஞ்சம் உட்கார்ந்துக்கிறவங்க தகுந்த இடம் கொடுங்க சொல்லுவாங்களா யாராச்சும் போய்? என்ன சொல்லுவாங்க? தஹலீஸுமே. உங்க தஹலீஸ்னா வாசல் படி. அங்க தலை வச்சு படுத்துக்கிறேன், உங்க வாசப்படி தலை வச்சு படிச்சா என் வாழ்க்கை வெற்றி. உங்களுடைய அந்த வாசப்படி இருக்கே, எது? தஹலீஸ். தர் சங்க தர், தர்னா கதவு, சங்குனா கல்லு. உங்களுடைய சங்க தர் இருக்கே, அந்த வாசல் படியில் போட்ட கல்லு, அதுல உட்கார்ந்துக்கு தலை வச்சு படுறதுக்கு இடம் கொடுங்க. எங்கே உங்களுடைய கால் படுகிறதோ, எங்கே உங்கள் புனித பாவங்கள் டெய்லி படுகிறதோ, அந்த வாசப்படி கல்லுல தலை வச்சுக்க இடம் கொடுத்துருங்க. அது என் கல்லுக்கு, என் தலைக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம். संगे दर है तेरा मेरा सर के लिए, मेरा सर है तेरा संगे दर के लिए. संगे दर है तेरा, உங்களுடைய அந்த வாசல் படி அல்லாஹ் வச்சதே என் தலைக்காண்டி தான் வச்சான். संगे दर है तेरा मेरा सर के लिए, என் தலையின் அல்லாஹ் படைச்சதே உங்க வாசப்படிக்கு தான் படைச்சான். मेरा सर है तेरा संगे दर के लिए, संगे दर है तेरा मेरा सर के लिए. புரிஞ்சுங்களா? அது வாசியா கொடுத்தா போதும். அப்படித்தான் கேட்க முடியும். இது மாதிரி நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க சேர்ல, கொஞ்சம் வந்து உட்காந்து நானும் உட்காந்துக்கணும், யாரும் கேட்பாங்களா? நினைச்சுங்களா? அப்ப என்ன கேட்கணும்? கேட்கும் போது இதமானே கடையே உன்னுடைய அடியார்களை நீ பிரியப்படக்கூடிய அடியார்கள் அன்அமல்லாஹு அலைஹிம் சொன்னியே, அதுல கடைசி அந்த சொன்னிய சாலிஹீன்கள், அவர்களையாவது நீ சேர்த்திக்க எஜமானே. அல்லாஹ் என்ன செய்வான்? நீ போய் அரசியல் உட்காந்துக்கன்னு கூப்பிடுறான், அவன் மேல கூட்டி போயிடுவான். இன்னொன்னு வந்து சாலிஹீன்களை சேர்த்துட்டாங்க, லைன் ஷகர்தும் ஷுஹதாக்களுக்கு போயிடுவாரு. நன்றி செலுத்தினால் அதிகப்படுத்துவான். ஷுஹதாக்கள் வந்து சொல்ல கொடுத்தான், லைன் ஷகர்தும் லஅஸீதன்னகும். அவன்கிட்ட கேட்கும் போது கொஞ்சமா கேட்டுக்கணுங்க இதமான்ட்ட, அப்புறம் பெருசா கேட்டுக்குவோம் இன்ஷா அல்லாஹ். எங்க போறான்ல நம்மளால நம்மகிட்ட இருக்கிறான், கேட்கறதுக்கு பின்னாடி கேட்டு கொஞ்சமா கேட்டு வாங்கிக்குவோம். ஒரு நரகவாசியை அல்லாஹ் கேட்கறாரு பாத்தீங்களா, கொஞ்சமா இப்படி, யா அல்லாஹ் என்ன தொந்தரவு பண்றீங்க, என்ன இல்ல இல்லாண்டுகிட்டு, ஒண்ணும் இல்ல ரொம்ப கோச்சுக்காத, ஒண்ணு வேணாம் சொல்லு, என்ன கேட்ட கூப்பிட்டா அப்புறம் என்ன கோச்சு, என்ன அர்த்தம்? அல்ல நரகத்துல கடைசியா ஆகிரு அஹ்லில் ஜன்னா ஹதீஸ்ல வருது இல்லையா, இல்ல ரொம்ப கொஞ்சம் புழுக்கமா இருக்கு நரகத்துல, சரி அதனால கொஞ்சம் வர வாசல்ல கண்டா போதும் அப்படி சொல்லுவ. ஒரு உட்கார திரும்ப வேற ஏதாவது கேட்ப, வேற ஏதாவது கேட்ட இதே வேலையை போச்சு. அது மட்டும்தான் வல்லாஹி தல்லாஹி பில்லாஹி சொல்லிட்டேன். அல்லாஹ் மீது ஆணையா, அல்லாஹ் மீது சத்தியமா, அல்லாஹ் மேல வந்து
கசம் செஞ்சு சொல்லிட்டேன் நான். அதை தவிர வேற கேட்க மாட்டேன். உட்கார வச்சிடறான். எங்க வாசல் புழுக்கம்லாம் கொஞ்சம் குறைஞ்சு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்குன்னு இல்லா கொஞ்சம் காலம் போச்சு. என்ன ஒண்ணும் இல்லை, என்ன சொல்லு. இந்த சொர்க்கம் அப்படிலாம் சொல்றாங்களா? ஆமா, அது எப்படின்னு பார்க்கதான் கேட்டேன், உள்ளெல்லாம் போ கேட்கல. அடப்பா எதுவும் கேட்க மாட்டேன் நீ. ரொம்ப வேற எங்க போய் ஒண்ணு விட்டேன் நானு. லாத்த ஜாலினி மின் அஷ்டா ஹல்கி, உன் சிருஷ்டிகள் ஆக கேவலமான என்ன ஆக்கிடாத ரப்பே அப்படி. அப்புறம் மெதுவாக கிட்ட போறான், உனக்கு கதவை திறக்க சொல்றான், உள்ள போய் உட்காந்தான். வருதுல வரிசையா அது மாதிரி நம்ம ரப்ப எங்க போறான் மட்டும் தான் இருக்கிறான். போய் கேட்டுக்கோ, நான் புர்னிக்கா போயிடுறான் தெரியல, ஷஃபீக் கிளம்புற மாதிரி இருக்கும்போது கேட்டு வாங்கிட்டு தான்ப்பா புர்னிக்கு போயிட்டு பார்க்க முடியாதால அப்படி. நம்மளால நம்மகிட்ட தானே இருக்கிறான். இப்ப என்ன தேவையோ கேட்டு வாங்கிக்கோ, அப்புறம் அழுகலாம். நம்ம அழுவுறதுக்கு தான் அவன் நம்ம கண்ணை படைச்சிருக்கான். அல்ல நம்ம அவன்கிட்ட அழுது கேட்கத்தான் நம்ம கண்ணை படைச்சான். புலம்புறதுக்கு தான் வாயும் ஒத்தட்டையும் படிச்சா. அலமஜால ஐநைன் எதுக்காக வேண்டி? அழுவுறதுக்கு. பரிசான வஷபத்தை இதுக்கு கெஞ்சுறதுக்கு கொஞ்சறதுக்கு. அலமஜால ஐநைன் வலிசான வஷபத்தைன், இன்னும் உங்களுக்கு 2 கண்களை வைக்கவில்லை என்று அழுவுறதுக்கு. வலிசான வஷபத்தைன், ஒரு நாவை உதட்டி வைக்கலையா என்று கெஞ்சுறதுக்கு. கெஞ்சிடா, உனக்கு ஒரு சஹர் நேரத்தை வைக்கலையா அழுவுறதுக்கு? என்னை பத்தி உனக்கு கத்து தரலையா கேட்கறதுக்கு? கேளியா. ரப்புன்னு பேர் வச்சுட்டே உனக்கு என்ன வச்ச? ரப்பனா கேளு, ரப்பனா ரப்பனா ரப்பனான்னு கேளியா. கேளு. வா 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 வா. இந்த உலகத்துல இன்பத்திலே பேரின்பம் அவன்ட்டு கேட்கறது. அது மட்டும் இல்லைன்னா துனியால வாழ மாட்டேன்ட்டாங்க. அது ஷாஃபி இமாம். லவ்லா முனாஜாத்துல் அஸ்ஹார் முஜாலசத்துல் அபுரார் முனாஜாத்துல் அஸ்ஹார், இல்லை இறைவன்ட்டு கெஞ்சி கெஞ்சி ரப்பே ரப்பே ரப்பேன்னு கேட்கிற அந்த இன்பத்தினால துனியாவில் இருக்கிறேன். அவனிடத்துல கெஞ்சக்கூடியது, அவன் தலை வைக்கிறது. சொர்க்கத்துல போனா கேட்க முடியாது, துவா கேட்க முடியாது இல்லைங்க. கெஞ்சது கிடையாது, இல்லை கேட்போம். கேட்கறோம்னா முன்னாடி நிற்கும். யாரெல்லாம் அந்த அது பறக்குது, அது பேர் என்ன? அது பேர் காடை அப்படின்னு பேரே ஆள் வந்திருக்காது. பொரிச்ச காடை மட்டும் உட்காந்துருக்கு, சாப்பிட வேண்டியதுதான். அழுவுறது கெஞ்சறது எங்க தாங்க? துன்யா தாங்க. என்ன பை? யாரெல்லாம் ஒரு பாலூதா ஜூஸ் ஜிகர் தண்டா வேண்டும் சொல்றதுக்கு முன்னாடி முன்னாடி வந்துடும். ஜிகர் தண்டான்னு முடிக்கல, முன்னாடி வந்துருச்சு. மனசை நினைச்சாலே வந்துருது. வலக்கும் ஃபியாமா தஷ்டஹி அன்ஃபுசுக்கும் வலக்கும் ஃபியாமா தத்தஊன். இந்த மதுரையில போனா ஜிகர் தண்டை குடிச்சோம்ல நினைச்சிருப்ப, முன்னாடி வந்திருக்கும். இது என்ன ஆசைப்படுறியோ முன்னாடி வந்து நிற்கும். அழுவுறது கெஞ்சல் சொர்க்கத்துல இருக்கா? கிடையாது. தலையை நெத்தியில வச்சு அல்லாஹ்க்கு முன்னாடி வச்சு அழுவுறது இருக்கு. தொழுகையில அல்லாஹ் முன்னாடி தலையை வச்சு தேய்க்கிறது இருக்கு, இருக்கா? காலை சஹர்ல எந்திரிச்சு கொஞ்சம் சோறு தின்ட்டு அன்றைய நாளெல்லாம் பட்டினியா கிடந்து எப்படா 6 மணி ஆகும், எப்படா மகரிபாக சொல்ல போறான்னு காத்திருந்து ஒரு இன்பத்தோடு ஜி வாழைப்பழம் மழை வடை சட்னி பிரிச்சம் கையில வச்சுக்கிட்டு அல்லாஹ் மலக்க சும்து சொர்க்கத்துல இருக்கா? இல்ல. ஒரு ஏழை மிஸ்கினுக்கு கொண்டு போய் அல்ல ஐயா ஐயாங்கிறான், ஒரு 50 ரூபா கொடுத்து முகத்துல பார்க்கக்கூடிய மகிழ்ச்சி, ஒரு சிரிப்பு சொர்க்கத்துல இருக்கா? இல்ல. இந்த இபாதாத்துகளுக்கு தான் இப்ப துனியா படைச்சது. இந்த இபாதாத்துல உடைய இன்பம், முனாஜாத்துல உள்ள இன்பம், இதுதான் துனியாவுல. துனியாவுன்னு இது ரெண்டும் இல்லைன்னா துனியாவே. துனியாவுக்கு ரொம்ப கஷ்டம் வாழ்றது. சம்பாதிக்கணும், சாப்பிடணும், கல்யாணம் முடிக்கணும், புள்ள பார்க்கணும், அப்பாடி காலையில எல்லாம் உழைக்கணும், ஒரு பிரியாணி சாப்பிடணும், 1000 இடத்துக்கு போகணும், கறி வாங்கணும், எல்லாம் வாங்கிதான் செய்ய முடியும். நீங்க துனியாவுடைய கஷ்டங்களை பொறுத்து கொள்ளுங்கள் சொல்றான். இபாதத்திஹி, அல்லாஹ்வுடைய இபாதத்துக்காக வேண்டி கொஞ்ச நாளைக்கு இபாதத் செய்வதற்காக வேண்டின்னு அர்த்தம். வஸ்தபிர் லி இபாதத்திஹி என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய இபாதத் என்கிற அந்த பேரின்பத்தை நீங்கள் கொஞ்ச காலம் அனுபவிப்பதற்காக வேண்டி துனியாவுடைய கஷ்டங்களை பொறுத்துக் கொள்ளுங்கன்னு அர்த்தம். என்ன முடிக்கிறீங்க? இங்க கவனியா, வஸ்தபிர் அலா இபாதத்திஹி இல்ல,
அலா இபாதத்தின்னா அந்த இபாதத் என்கிற கஷ்டங்களை பொறுத்து கொள்ளுங்கள். இபாதத்து கஷ்டமா தான் இருக்கும். வஸ்தபிர் அலைஹாங்கிறது வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி, உங்கள் மனைவி மக்கள் தொழுகும்படி ஏவுங்கள். வஸ்தபிர் அலைஹா, அதுல கொஞ்சம் பொறுமையா இருங்க. தொழுகிற ஜி பொறுமையா இருங்கன்னு சொன்னோம். வஸ்தபிர் அலைஹா சொன்னோம். ஏன்னா நாமளும் மனைவி மக்களும் சேர்ந்து தொழு வைக்கிறது கஷ்டம். இங்க அல்ல நமக்கு ஹாசான அரியாளுக்கு சொல்றோம். அது வந்து தொழுகை கஷ்டமா இல்லை உங்களுக்கு. அது தொழுகை தவிர மத்த எல்லாமே கஷ்டமா இருக்கு. வாழ்வது கஷ்டம், சம்பாதிப்பது கஷ்டம், சாப்பிடுறது கஷ்டம், மனைவி மக்களுக்கு எல்லாமே கஷ்டம். தொழுகை ஒன்றுதான் பேரின்பம் இருக்கு. அது ஹினியா பிலால், பிலாலே அந்த தொழுகை என்ற இன்பத்தை கொடுங்கள். அவர்களுக்கு இது, அது அவங்களுக்கு, இது இவங்களுக்கு. அது வஸ்தபிர் அலசலாத்து, வஸ்பிர் அலசலாத், வஸ்தபிர் அலைஹா, இது வஸ்தபிர் லி இபாதத்தி. அவனுடைய இபாதத் என்கிற ஒரே காரணத்துக்காக இந்த கஷ்டங்களை நீ பொறுத்துக்கொள். இனியா கஷ்டமானதான். அந்த அவனுடைய ரூயத்தும் இபாதத்தும் அவனுடைய இன்பமும் இருக்கே, அதுக்காக வேண்டி நீ பொறுத்துக்கொள். இந்த கஷ்டங்களை நீ பொறுத்துக்கொள். இளஞ்சபை ஏன் கொஞ்ச நேரம் அவன்கிட்ட இபாதத் செய்தாலும் அதுக்காக நீ வாழ்நாள்லாம் கஷ்டப்பட்டாலும் அந்த கஷ்டத்துக்கு முன்னாடி அந்த இபாதத்துக்கு முன்னாடி அந்த கஷ்டங்களை காணாம போயிடும். ஒரு பணக்காரர் இருக்கான், அந்த பணக்காரனுடைய ஒரு பெண்ணு, அந்த பெண்ணை வச்சு லவ் பண்றான். ஆனா பார்க்க டைம் கூட கொடுக்க மாட்டேங்குது. எங்க போனா அவ கார்ல கொண்டு போய் காலேஜுக்கு உள்ள கொண்டு போய் இறக்கிட்டு வெளியே வந்துடுறான். இதை பார்க்கணும்னு துடிக்கிறான். கண்ணிலே பார்க்க டைம் கிடைக்க மாட்டேங்குது. போன் தான் பேச முடியுது. இப்போ அவன் சொல்றா, அவ ஒரு வழியே இல்லை, பேசாம என் வீட்டுல வந்து நீ வந்து வேலைக்காரனா சேர்ந்துக்குவாங்கிறான். கார் டிரைவரை சேர்ந்துக்குவாங்க, அத்தாக்கு தேவைப்படுது. அவர் அத்தா கார் டிரைவர் தொழில் வச்சிருக்காரு, போய் சேர்ந்துட்டான். டெய்லி காரை துடைக்கணும். தெரிஞ்சுங்களா? டெய்லி காரை துடைக்கிறான், ஆசலை கூட்டுறான், வெட்டுறாரு. அவரு புல்ல வெட்டுங்கிறாரு. சரி வெட்டுறேன். தெருவு கூட சாக்கடை அடிச்சு போய் எடுங்கிறாரு. காலையில சாயந்தரம் வரைக்கும் மனுஷன் 5 மணிக்கு எந்திரிச்சு சாயந்தரம் 10 மணி வரைக்கும் நைட்டு போய் வேலை உயிர் எடுக்கிறாரு. அப்படி சேர்ந்து எதுக்காக வேண்டிய அப்பப்ப இந்த நசர் கிடைக்குதா, சம்பளமும் கம்மியா கொடுக்குறான். இந்த கஷ்டத்தை சகித்து கொண்டான் எதுக்காக வேண்டி அப்பப்ப அவளை பாக்குற பாக்கியம் கிடைக்குது. அப்ப கார்ல கூட்டிட்டு போகும்போது அந்த பொண்ணை கூட்டிட்டு வர்றான். டாடா அந்த இன்பம், அந்த கொஞ்ச நேரம் அவருக்கு பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்குது. அந்த இபாதத் என்ற பேரின்பத்திற்காக வேண்டி துனியாவுடைய கஷ்டத்தை பொறுத்துக்கோ. அப்ப துனியாவில் இந்த கஷ்டத்தை பெற்றாதான் அவளை பார்க்க முடியும். வேலையை விட்டு போயிட்டேன்னு சொன்னீங்களேன், துனியாவோட போடா அப்படி மூஞ்சி முடிச்சு நீ வேணும் வேலையும் வேணும் எப்படி திரும்ப பார்க்க முடியாது. இந்த இன்பம் கிடைக்காது சொர்க்கத்துல போய். சொர்க்கம் இன்பமோ இன்பம், இன்பத்திலையும் பேரின்பம். தொழுகை இன்பம் கிடைக்குமா? சஜிதாவோட இன்பம் கிடைக்குமா? முனாஜாத்தோட அஸ்ஹார் கிடைக்குமா? தெரிஞ்சுங்களா? குர்ஆன் ஓதுற இன்பம் பேரின்பம் கிடைக்குமா? சஹருடைய பேரின்பம் கிடைக்குமா? இஃப்தாருடைய இன்பம் கிடைக்குமா? ஒரு மனுஷன் கொடுக்கும்போது அந்த முகத்துல கண்ணீர் ஆனந்த கண்ணீரோட வாங்கிக்கிறானே, அதை வாங்கும்போது பார்க்கும்போது கல்வியோட பேர் ஆனந்தம் வருது. எதிர்பாராம அதுக்கு உதவி செய்யும் போது ஒரு ஆனந்த கண்ணீரோட ரொம்ப தேங்க்ஸ் ஐயா அப்படிங்கிறான் பாரு. ஜி முஸ்லீமா இருந்தா ரொம்ப அஸ்ஸலாமு அலைக்கும் ரொம்ப சந்தோஷங்கிறாரு. காஃபிர் வந்து கும்பிடுறான். அந்த முகத்தில் காணக்கூடிய பேரின்பம் கிடைக்குமா? ஜி லப்பைக் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். மேல ஒரு துண்டு கீழே ஒரு துண்டு, இன்பம் கிடைக்குமா? இதெல்லாம் உனக்கு இந்த இன்பம் எல்லாம் இதெல்லாம் இன்பத்துக்கு தான் வச்சான், அதை துன்பப்படுறதுக்கு இல்லைங்க. காதல் இருந்துச்சுன்னா இதெல்லாம் இன்பமா தெரியும். அவ போன்ல கேக்குறா, என்ன எனக்கா நீங்க கல்லாம் சுமக்குறீங்க, மண்ணெல்லாம் சுமக்குறீங்க, அத்த சாக்கடையெல்லாம் அல்ல சொல்றாரு உங்களைய தெரிஞ்சுங்களா? அவன் என்ன சொல்றான், அந்திமழை ஒளிகிறது ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது. என்ன நான் எல்லாத்துலயும் ஒண்ணுதான் பாக்குறேன், செங்கல்லையும் ஒண்ணுதான் பாக்குறேன், இந்த கருங்கல்லையும் ஒண்ணுதான் பாக்குறேன், நான் எல்லாத்துலயும் ஒண்ணுதான் பாக்குறேன். எனக்கு இது இன்பமா ஆயிடுச்சு. உன்னை பார்க்கும் பாக்கியம் கிடைத்ததால் இந்த வேலை எனக்கு இன்பமாகிவிட்டது. அல்லாஹ் தஆலாவுடைய இபாதத் என்கிற ஒரு பேரின்பத்தை நீ அடைவதற்காக வேண்டி துனியாவுடைய கஷ்டங்களை கொஞ்சம் பொறுத்துக்கோங்கிறான். இவன் அடுத்து வைக்கிறாங்க, அல்லாவுடைய இபாதத் கஷ்டம் தான், தொழுகிறது கஷ்டம் தான், ரொம்ப கஷ்டம் தான், அதை பொறுத்துக்கோ, கொஞ்சம் நாளைக்கு பொறுத்துக்கோ. கபருக்கு போயிட்டா நிம்மதி தொலைஞ்சிட்டா, ஒரு வழியா தொலைஞ்சி நோமும் தொலைஞ்சு
ஜகாத்து தொலைஞ்சு ஹஜ்ஜு தொலைஞ்சு நிம்மதியா கபர்ல இருக்கலாம். அப்படியே அர்த்தம் வைக்கிறாங்க சில பேர். வஸ்தபிர் லி இபாதத்திஹி, வஸ்தபிர் அலா இபாதின்னு சொல்லல, வஸ்தபிர் லி இபாதத்தி. கபர்ல போனா ஒரு வழியா தொலைஞ்சியா, காமத்தும் இல்ல, பாங்கமும் இல்ல, தொழுகையும் இல்ல, ஒதுவும் கிடையாது, நிம்மதியா பேசாம படுத்து கிடக்கலாம். நிம்கா நௌமத்தில் அரூசி. ஒரு சஹாபி யார சொல்லலாம், கபர்ல தொழுவுங்களுக்கு தொழுவலாமா? நான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கபரிலே பார்த்தேன், பிரியாணி சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள் அப்படி சொன்னாங்க. சூப்பர் பிரியாணி, அதுவும் வான்கோழி பிரியாணியும் நாட்டுக்கோழி பிரியாணியும் கலந்து அடித்துக் கொண்டிருந்தார்கள் அப்படி சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? உனக்கு வான்கோழி பிரியாணி நாட்டுக்கோழி பிரியாணி உனக்கு டேஸ்ட், அவங்களுக்கு தொழுகையில டேஸ்ட். நான் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கபரிலே பார்த்தேன், தொழுது கொண்டிருந்தார்கள். பாருங்க, கபரிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் தொழுதுகிட்டு இருந்தாங்கப்பா. அவனுக்கு அங்க போய் என்னையா வேணும்? தொழுகதான் ரொம்ப வேணும். நீ துனியாவில தொழுதாயே உனக்கு என்ன கூலி வேண்டும்? இங்கேயும் தொழுகணும், நீ இங்கேயும் தொழுகணும். அல்ல துனியாவில் அழகா கிராத்து ஓதுனே, இப்ப என்ன வேணும் சொல்லுங்க கேட்டான். யாருல இன்னும் கிராத்து ஓதணும், பாசித் தாசத்தை உட்கார வச்சு கேட்கணும். உபை பின் காப் ரலியல்லாஹு உட்கார வச்சு கிராத்து கேட்கணும். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு உட்கார வச்சு கிராத்து கேட்கணும். அதான் ரப்பி ஆசை. ஆஷிகீன்களுக்கு அதான் பை விளைஞ்சுங்களா, ஆஷிகீன்களுக்கு அதுதான். வா வா வா, எனக்கு என்னமோ இதுதான், இதை சொல்றதுல ஒரு இன்பம், இது கேட்கறதுல எனக்கு இன்பமா இருக்கு. உங்களுக்கு கதை சொல்லணும்னு ஆசையா இருக்கா? கதை கேட்கறதுல ஆசையா இருக்கு. பயான்னு சொல்லிட்டு கதையெல்லாம் சொல்லாம இந்த மாதிரியா என்னமோ சொல்லிட்டு போறாரு, என்னமோ கதை விட்டு விடுறாரு. இவ்வளவுதான் இன்பமா படி, நீ தக்பீர் கட்டோம், குனிஞ்சோம், சலாம் கொடுத்தோம், போனோம். இன்பம் என்னத்தை போட்டு இன்பம்? இவளுக்கெல்லாம் அப்படியே பழகிருச்சு. அதனால இதுல பேரின்பம் எப்படி தெரியும் உங்களுக்கு? கழுதைக்கு தெரியுமோ கட்டேரு கற்பூர வாசனைங்கிற மாதிரி. சண்டை மூழ்கிக்கிற விரல ஆட்டலாமா ஆட்டக்கூடாது? அது இந்த சுன்னத் ஜமாத் பள்ளிவாசலுக்கு வஹாபி வந்துட்டான், கட்டர் வஹாபியாம், எந்த நிலையிலும் தன்னுடைய கொள்கையை விட்டு தர மாட்டேன், வேணும்னு பக்கத்துக்கு மூஞ்சிலே இடிக்கிறான், காலை இப்படி வச்சுக்கிறான், விரல வேக மாட்டான். அது நம்மளாம் யாரு? அவன் தொழுகையில கவனம் இருக்கு அவனுக்கு, விரல ஆட்டுறதுலையும் இடிக்கிறதுலையும் காலை வீழ்ச்சி வைக்கிறதுலையும். இதுக்காக தொழுகை கொடுத்தாங்க. தொழுகை ஒரு இன்பம். அது அவன் முன்னாடி நிக்கிறது, அவன்கிட்ட குனியறது, அவன்கிட்ட கொஞ்சறது, அவன்கிட்ட பேசுறது, அவன்கிட்ட மகிழ்வது, அவன் காலில் தலைய வைக்கிறது இன்பம். அது அது இல்லைன்னா என்னத்தை போய் உங்களுக்கு எதுல போய் பேரின்பத்தை பெறுவீர்கள்? வா வா வா, துனியா அல்லாஹ் தஆலா மற்ற எல்லா காரியங்களுமே நமக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா லேசாக்குறதுக்காக வேண்டித்தான் தொழுகையை படிச்சான். துனியா கஷ்டம் தான். அது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னான் அல்லாஹ் தஆலா, சொர்க்கத்துல ஒழுங்கா இருங்க, துனியாவுக்கு போனா கஷ்டப்படுவீங்க. நீ தஷ்கா எங்க ஆயத்து வருது? எங்க போய் வருது ஆயத்து? துனியாவுக்கு போனீங்க, என் பேச்சை மீறி இங்க சொர்க்கத்துல ஒழுங்கா இல்லாம என் பேச்சை மீறி நடந்து துனியாவுக்கு போனீங்க, தஷ்கா. எங்க எங்க வருது ஆயத்து? சொல்லுங்க. வலி ஃபகுல்னா யா ஆதம் இன்ன ஹாதா அதுவுன் லக வலி ஜௌஜிக். நம்பர் கம்பர் ஷைத்தான், உன்னா நம்பர் ஷைத்தான். ஷைத்தான் இருக்கான் பாத்தீங்களா? அவன் யாரு? பயங்கரமான ஆளு, உனக்கும் மனைவிக்கும் அவன் விரோதி. ஃபலா யுக்ரிஜன்னகுமா மினல் ஜன்னதி, அவன் பயங்கரமா சூழ்ச்சி செய்து திட்டம் போட்டு சொர்க்கத்தை விட்டு உங்களை வெளியேற்றி விட போகிறான்னு எச்சரிக்கையா இருந்துக்கணும். அப்படி சொர்க்கத்தை விட்டு வெளியாக்கி துனியாவுக்கு அவன் உன்னை கொண்டு போய் விட்டானே ஆனால் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. என்ன பை?
துனியா என்ன கஷ்டம். அல்லாஹ் விட்டு பிரிஞ்சு வந்துட்டோம்ல, மகா கஷ்டம். கஷ்டத்துக்கு மேல கஷ்டம். காலையில் சார்ந்ததுக்கு எந்திரிக்கிறது கஷ்டம், பல் விளக்குறது கஷ்டம், தூக்குறது கஷ்டம், ட்ரெஸ் மாற்றணும், குளிக்கிறது கஷ்டம், எல்லாமே கஷ்டம். வேலை 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 வேலை, சம்பாதிச்சுதான் சாப்பிடணும். ஒரு ஜான் வயிறு, நினைவு மக்கள் சுமை. இந்த கஷ்டத்துக்கு மாட்டிக்கிட்டோமே என்று நம் வாழ்க்கையை வெறுத்து போய்விடக் கூடாது. இந்த கஷ்டத்துல நமக்கு ஒரு இன்பமாக ஆக்கணும் என்று கருணை கடலாகி அல்லாஹ் தாலா நம்மேல் பெரும் அன்பு கொண்ட எஜமா அந்த கவலைகளை அந்த கஷ்டங்களை எல்லாம் நமக்கு லேசாக்குவதற்காக வேண்டி ஒரு பேர் அருள் புரிந்து தான் நமக்கு இபாதத்தை கொடுத்தாங்க. தொழுகையை கொடுத்தான், குர்ஆனை கொடுத்தான், நோன்பை கொடுத்தான், ஜகாத்தை கொடுத்தான், ஹஜ்ஜை கொடுத்தான். எதுக்காக வேண்டிங்க? இந்த கவலைகள்லாம் இன்பமா மாத்துறதுக்காக வேண்டி. இந்த இபாதாத்துகள் நம்ம துனியாவுடைய கவலைகள்லாம் இல்லாமல் ஆக்குறதுக்காக. ரொம்ப கஷ்டமா இருக்கு மனுஷன். இந்த செங்கல் சூழலை வேலை செய்வாங்க, லோடு இறக்குறவங்க வேலை செய்யறாங்க. அந்த கஷ்டத்தை நீங்க என்ன பண்ணுவாங்க தெரியும்? இப்பெல்லாம் என்ன செய்யறாங்க? ஒரு பாட்டு போட்டுருக்கோம், சினிமா பாட்டு போட்டுக்கும். அவங்க பிடிச்ச பாட்டை போட்டுக்கிறான், அது பாட்டுக்கு படிக்குது. சினிமா பாட்டை போட்டுக்கிறான். காலையில் சாயங்காலம் தையல் தகுறான், சினிமா பாட்டு போட்டுருக்காங்க. வண்டி பைக் ஓட்டுறான், கார் ஓட்டுறான், பஸ் ஓட்டுறான். என்ன செய்யறானுங்க? ஒரு பாட்டு போட்டு கேட்டே போறோம். அது ஒரு கவலையை மாத்துக்காங்க. ஏன்னா அவனுக்கு பிடிச்சமான ஒண்ணு கேட்ட சிந்தனை அப்படியே கொண்டு போற போது கொஞ்சம் இந்த வேலையுடைய பலு அவனுக்கு மாறிடுது. துனியாவுடைய கஷ்டம் தெரியறது இல்லை. பாட்டு போட்டு வேலை செய்வாங்க பாத்துருங்களா? பை சுமை தூக்குபவர்கள், கொத்தனா வேலை செய்யறவங்க, தச்சு வேலை செய்யறவங்க ஒரு பாட்டை போட்டுட்டு போகணும். இதுக்காக பாட்டு போடுற? கொஞ்சம் கவனம் செதறிச்சுன்னா கொஞ்சம் கை கால் வேலையெல்லாம் கொஞ்சம் கவலை இருக்காது. அது போடல. இப்ப சிந்தனை அதன் பக்கம், இவங்க பிடிச்ச ஒன்றின் பக்கம் போனா இந்த வேலை பலு அவன் தெரியறது இல்லை. அப்ப அல்லாஹ் தஆலா இந்த துனியாவுடைய கஷ்டம் நமக்கு தெரியாம இருக்கிறதுக்காக வேண்டி தொழுகை இபாதத்தை கொடுத்தான். இப்ப இந்த டிரைவர் வேலை சேர்ந்தான் பாத்தீங்களா, அவன் ரொம்ப கஷ்டமா வேலை இருக்குன்னு சொல்றான். இப்ப ஜன்னல் திறந்து வச்சிடறான், இப்ப பாத்துக்கோ. இப்ப அந்த நசர் அவன் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது எல்லா வேலையும் செய்யறான். அப்ப அல்லாஹ் தஆலா தன்னோடு சில நேரங்கள் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்து இந்த சிரமங்களை இல்லாமல் ஆக்குவதற்காக வேண்டித்தான் தொழுகையை கொடுத்தான். காலையில இருந்து வேலை செஞ்சா கொஞ்ச நேரம் எங்கூட பேசு, அந்த கவலை எல்லாம் போயிடும். நீ எல்லார்ட்ட பேசுற முறை. பாத்தீங்கன்னா வேலை செஞ்சு கலைச்சு போயிருக்கு யார சூழலா அப்படின்னு கேட்டாங்க. பெருமாள் ஏமாத்தினாங்களா? சுப்ஹானல்லாஹ் சொல்லு, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லு, இது பேசு. நீ சுப்ஹானல்லாஹ்னு பேசு, அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு பேசு. நீ அல்லாஹ் அக்பர்னு பேசுறது கவலை எல்லாம் காணா போயிடும். அந்த கவலைகளை மறக்க வழி சொல்லி கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது அவங்க இறை காதலர்களே விளங்கிட்டாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. 100 அடிமையை ஃபாத்திமா நான் வீட்டுக்கு ரசூலுல்லாஹ் அமைச்சு வச்சிருந்தாலும் சந்தோஷப்பட்டிருக்க மாட்டாங்க. இது 100 சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் 100 கொடுத்து விட்டாங்க. அவ்வளவு பேர் ஆனந்தப்பட்டாங்க. சரிங்க, ஃபாத்திமா நான் போய் அடிமை வேணும் வீட்டு வேலைக்குன்னு கேட்டாங்க. அலி நாயகம் போய் கேளுங்கன்னாங்க. போய் கேட்டாங்க. வந்து 100 தஸ்பீஹாத்துகளை சொன்னாங்க. ஃபாத்திமா நாயகம் பெரும் ஆனந்தப்பட்டார்கள், அலி நாயகம் பெரும் ஆனந்தப்பட்டார். ஏன் 2 பேருமே ஹக்கா விளங்கின ஆரிஃபின்ல இருந்தாங்க. இந்த உலகத்துடைய துனியாவுடைய கஷ்டங்களை மறக்கிறதுக்கு அல்லாஹ்வுடைய லத்தத்தை இன்பத்தை உண்டாக்குறதுக்காக வேண்டிதான் தன்சீஹு தஷ்பீஹ் மா தன்சீஹ் பெருமான கத்துக் கொடுத்துருக்காங்க, விளங்கிட்டாங்க. நீ இதுல லைச்சிருப்பா, அது இன்னும் இல்லாம போயிடும். இன்னைக்கு சொல்லி பாருங்களேன், நீ மகளை கட்டி கொடுத்த மருமகன் வந்து பைக் வாங்கிட்டு வாத்தாட்ட அப்படின்னு, பைக்கை விட மேலாவும் சொல்லி தரேன் உனக்கு. சுப்ஹானல்லாஹ் 33 எல்லாம் 33 ஒரு கார் வாங்கிட்டு வா, வியாபாரத்துக்கு தொழில் வச்சுக்கணும், 10 லட்ச ரூபா காசு வாங்கிட்டு வா அப்படின்னாரு. எங்க அத்தா நான் போய் கேட்டேன், சுப்ஹானல்லாஹ் சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு. ஒத்துக்கானா? அவனும் ஜாஹில், அவன் பொஞ்சாலையும் ஜாஹில். அவங்களுக்கு என்ன விளங்கு? லஸ்ஸத்தை தீதார் என்ன விளங்கும் அவங்களுக்கு? சுப்ஹானல்லாஹ் கண்ணை மூடி சொன்னோம்னா தன்சீஹுக்கு போயிடுறான், ஹதியத்துக்கு போயிடுறான். அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொன்ன வஹதத்துக்கு வந்துடுறான். அல்லாஹு அக்பர் வாஹிதியத்துக்கு வந்துடுறான் மனுஷன். அவனுடைய தனசுலாத்து மாறிக்கிட்டே இருக்கு. அப்ப ரப்பிடத்துல சுப்ஹானல்லாஹ் நீ கொஞ்ச நேரம் கொஞ்சம், அல்ஹம்துலில்லாஹ் என்று கொஞ்சம், தன்சீஹ்ல கொஞ்ச நேரம் அல்லாஹ்ட்ட பேசு, தஸ்பீஹ் கொஞ்ச நேரம் பேசு, தன்சீஹ் தஸ்பீஹ் கொஞ்ச நேரம் பேசு.
என்று பெருமான கத்துக் கொடுத்த உடனே பேரின்பப்பட்டார்கள், ஆனந்தப்பட்டார்கள். எல்லா கஷ்டமும் லேசாயிருச்சு அவங்களுக்கு. திரும்ப வந்து கேட்ட சரித்திரமே இல்லையே. அடுத்த தடவை சரி இந்த தடவை சும்மா சொல்லி ஏமாத்திட்டாங்க, அடுத்த வாட்டி பொருள் இந்த அடிமை வந்து மறுபடியும் போய் கேட்போம். இல்லவே இல்லை, வாழ்நாள்ல மறுபடியும் கேட்கவே இல்லை. மறுபடியும் பாத்திமா நபி கேட்கவே இல்லை பை. இப்ப இந்த ஜிக்கர் இருக்கே உன் கவலைகளை மாற்றும், ஜிக்கர் இருக்கே உன் உடல் கஷ்டங்களை மாற்றும், ஜிக்கர் இருக்கே உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட துன்பங்களை மாற்றும், உன் மனைவி மக்கள் ஏற்பட்ட கஷ்டங்களை மாற்றும், உனக்கு ஏற்படக்கூடிய கவலைகளை, எதிர்கால கவலைகளை, நிகழ்கால கவலைகளை, சென்ற கால கவலைகளை நீக்கி ஒரு மனசை கிளீன் ஆக்கும், இத்துமைனான உண்டாக்கிரும் இபாதத்துக்கல்ல. அதுதான் அல்லாஹ் சொன்னா வஸ்தபிர் லி இபாதத்திஹி, துனியாவுடைய சிரமங்களை பொறுத்துக்கொள், கொஞ்ச காலம் அல்லாஹ்வுடைய இபாதத்து, கபர்ல போனா திரும்ப செய்ய முடியாது. என்ன பை, இப்ப நம்மளுங்க மௌத்தா போயிட்டா அல்லாஹ் தஆலா மீண்டும் ஒரு நாள் உங்களுக்கு டைம் கொடுத்து ஏதாவது செஞ்சுக்கணும், என்ன செய்வேன்னு கேட்டா சொல்லுங்க. மௌத்தா போயிட்டீங்க, திரும்ப ஒரு நாள் டைம் கொடுத்து ஏதாவது செஞ்சுக்கணும், ஒரே ஒரு சினிமா பார்த்து இன்னும் ஒரு பாக்கி இருக்கு, நம்மால் நினைச்ச ஒரு படம் பார்க்காம மட்டும் வந்துட்டேன். இவரு சொல்லுவாரு, அது ஃபேஸ்புக்ல ஒரே ஒரு ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு விட்டுறேன், இன்ஸ்டாகிராம்ல பாக்குறேன். இவரு சின்ன ஒரே ஒரு கேம் ஆடிட்டு வந்துடுறேன், ஒரு வீடியோ ஆடிட்டு வந்துடுறேன். இவரு 1,24,000 நபிமார்களை அல்லாஹ் ஜல்ல எழுப்பி மேராஜ் கொண்டு வந்தாங்க, எல்லாம் தக்பீர் கட்டாங்க, அந்த எல்லாத்தையும் எழுப்பி கொண்டு வந்தோம். வா ஒரு நாளா சந்திக்க முடியல, இப்பதான் நல்லா இருக்கீங்களா மூசா, என்ன இருக்கேப்பா, அது குசலம் விசாரிச்சுக்கிட்டு அப்படியா தக்பீர் கேட்டாங்க அல்லாஹ் முன்னாடி. இமாமா ரசூல் அன்னைக்கு வச்சுட்டாங்க, நீங்க தொழு வைங்க, நாங்க தொழுகிறோம். அந்த பேரின்பத்தை மீண்டும் அடையலாம். 1,24,000 நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா மீண்டும் எழுப்பி நிக்க வச்சோன்னா பெருமானார முன்னாடி தொழுகிட்டாங்க எல்லாம் தக்பீர். அல்லாஹு அக்பர். ஏன்னா இன்பத்தில் இன்பம், பேரின்பம் அவங்க தொழுகையா இருந்துச்சு. நாம அல்லாஹ் தஆலாவுடைய லிகாவும் இல்ல, அல்லாஹ்வுடைய முஹப்பத்தும் இல்ல, இஷ்கும் இல்ல, காதலும் இல்லாத தொழுகை கஷ்டமா இருக்கு. அல்லாஹ் சொல்லிட்டான் இன்னஹா லகபீரத்துன், தொழுகை ரொம்ப பாரமா தான் இருக்கும். யாருக்கு தவிர? இல்ல அல் ஹாஷிஈன், கல்பு அல்லாஹ் முன்னால் பதிந்து தாழ்ந்து விட்டது அவர்களுக்கு தவிர. அவர்கள் யாருங்க? ஹாஷியங்கள் யாருங்க? அல்லதீன யதுன்னூன யூகினூன, வேணாம், யார் உறுதியா நம்புகிறார்களோ அன்னஹும் முலாக்கு ரப்பி, அவர்கள் சதா ரப்பை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஜஹாம்பி பஸ்மே பைட்டே துமாரே பேஷே நஜர் பைட்டே, முன்னாடி தான் உட்கார்கிறோம் என்ற பேரின்ப நிலை யாருக்கு ஏற்பட்டதோ அவர்களுக்கு தொழுகை பேரின்பமா இருக்கும். இல்லா அல் ஹாஷிஈன் அல்லதீன யதுன்னூன அன்னஹும் முலாக்கு ரப்பி, முலாக்கு ரப்பியும் ஃபில் ஜன்னா இல்ல பை, ஃபில் ஆகிரா இல்ல பை, முலாக்கு ரப்பியும் ஃபி குல்லி ஸமானின் ஃபி குல்லி மகான், ஜஹாं भी बज़्म में बैठे तुम्हारे पेशे नजर बैठे तुम्हारे, எங்கே உட்கார்ந்தாலும் உன முன்னாடிதான் உட்கார்ந்தோம், ஓ முன்னாடி தான் உட்கார்ந்தோம், ஓ முன்னாடி தான் உட்கார்றோம். அந்த பேரின்பத்தை பெறுவதற்காக வை. அப்ப இபாதாத்துகள்ல இன்பத்தை பெறுவதற்கு ஒரு என்ன செய்யணும்னு பாருங்க. உங்களை படைச்சதே இபாதத்துக்குன்னு சொல்றாங்க, அதில் ஒரு பேரின்பத்தை எப்படி கொண்டு வர்றதுக்கு வழி என்ன பாருங்க. அதில் பேரின்பத்தை கொண்டு வர்றதுக்கு என்ன செய்யணும்? முராகபா ஓ முஷாஹதா, அதுதான் சூஃபியாக்கள் சொல்லி தர்றாங்க. முராகபா ஓ முஷாஹதா, இது ரெண்டையும் கொண்டு வாங்க. முஷாஹதா கொண்டு வாங்க, முஷாஹதாவை கொண்டு தொழுகையில் இன்பம் கிடைக்கும், தொழுகையின் பேரின்பத்தை கொண்டு இந்த உலக வாழ்க்கை நமக்கு சுகமாக ஆகும், கபர் சுகமாகும். அப்ப லஸ்ஸத்து சலாத் எப்ப கிடைக்கும்? முஷாஹதாவை கொண்டு கிடைக்கும். முஷாஹதால பேரின்மை எதை கிடைக்கும்? எப்ப கிடைக்கும்? முராகபாவை கொண்டு கிடைக்கும். நீ தனிமையில் அல்லாஹ்வை ஞாபகம் செய்து பழகு, தனிமையில் அல்லாஹ்ட்ட பேசி பழகு, மற்ற எல்லாம் லேசாயிரும் இன்ஷா அல்லாஹு தஆலா. வதன் ஆமீன். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.